இந்த வீக்கெண்டு டெக்சாஸில் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு எப்பயும் நாங்கள் வைப்போம். இங்கே வச்சா இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் பாருங்கள், மொச்சிக்கிட்டு இருக்குங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை வேறு நடக்குது. அங்கே பாருங்களேன், அந்த ஃபுட்டு இருக்கிற அந்த ட்ரேயில் உட்கார்றதுக்கு அவ்வளோ சண்டை. எல்லாம் மாறி மாறி இவன் பாருங்கள் எப்படி அங்கே ஏறலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏறிட்டான் ஒரு வழியாக, அந்த பறவையை துரத்தி விட்டுட்டான். இப்போ உட்காந்து எல்லாம் மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. நல்லா குளிர் இன்னும் இங்கே ஆரம்பிக்கல. நான் இருக்கிற இடத்துல இன்னைக்கு நைட்லேருந்து சரி குளிர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் செம்ம பசியில் இருக்குங்க போல இருக்குது. அதோட வெதர் வேறு இப்படி இருக்குது. இதுங்க எங்கே போய் எப்படி தங்கி இருக்குங்கன்னெலாம் எனக்கு தெரியல. எனக்கு ஒரே கவலையாக இருந்ததுன்னு காலையிலே கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் முழிச்சிக்கிட்டு இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஒரே சண்டை தான். எங்களுக்கு இதை பார்க்குறதே ஒரு ஃபன்னு தான். இவன் பாருங்கள் திருப்பி இங்கேருந்து அங்கே தாவரத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கான், இந்த தண்ணி இருக்க ட்ரேலேருந்து. இதே வேலை தான் நடக்கும் எப்பயும். ஆனால் என்றைக்கும் விட இன்றைக்கி நிறைய பேர்ட்ஸ் இருக்காங்க. இந்த மேலே இருக்கிற அந்த ஃபீல்டுலேருந்து கீழே விழுது தெரியுதுங்களா, அந்த கீழே இருக்கிறத சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். அந்த புல்லில் வந்து சும்மா புல்லை மேலேருந்து இது கொத்தும் போது கீழே சிந்துது. அந்த கீழே ஏதோ தெரியுது பாருங்கள், கீழே சிந்துது பார்த்தீங்களா. அந்த சிந்துறதை வந்து அத்தனை பேர்ட்ஸ் கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. நாங்களும் வந்து எல்லாம் வின்டருக்கு ரெடி ஆகிட்ருக்கோங்க. இது எல்லாம் வந்து என்னோடய பெப்பர் பிளான்ட்ஸு. நிறைய விதவிதமாக மிளகா செடிகள் வச்சுருந்தேன், அதெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், இன்னமும் சண்டை தான் நடக்குது. ஒன்று மட்டும்தான், அந்த ஒரு பறவை மட்டும்தான் மேலே உட்காந்துக்கிட்டு வேறு யாரையும் அங்கே உட்கார விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சைடில் என்னோடய குண்டுமல்லி செடிங்க போன வருஷம் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அதை மூடி வச்சுருக்கேன். அதை நல்லபடியாக எப்படியாவது இந்த வின்டரில் காப்பாற்றி அடுத்த வருஷம் வரணும்னு பார்க்குறேன். நான் போன வருஷம் பாதியில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா பூ பூத்துச்சு. இந்த வருஷம் நல்லபடியாக வரணுங்க.